ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்டி ஜாக்வாய். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிரிக்கெட் கஃபி ரைஸுக்கு தனியாக டப் செட் பண்ண போறோம்னு சொல்லி நல்லா இருக்கு. டப் தான் செட் பண்ண போறோம். வாங்க டப்பு எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹலோ ப்ரைஸ் எல்லாத்தையும் குளிச்சு தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துருவோம். இருந்தாலும் ப்ரைஸ்க்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி கைஸ், நான் பேசுறது விட பஸ் ஹார்ன் சவுண்ட்லாம் ஓவரா கேட்குவேன்னு நினைக்கிறேன். மீன் தொழில் செடி நிறையனால ப்ரைஸை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ரைஸை பிடிக்கவே முடியல கைஸ். முதல்ல இதுக்கு ஒரு ப்ரீடிங் கேஜ் வாங்கிக்கணும். ப்ரீடிங் கேஜ் வாங்கி போட்டால் தான் சரி போட்டு வரும் போல. எல்லாம் சுத்தமாக பிடிக்கவே முடியல. நிறைய இருக்குது. எல்லாமே ஃபுல் டேட் கப்பியோட ப்ரைஸ் தான் கைஸ். எல்லாரும் சொல்லுவாங்க ஃபுல் டேட் கப்பி குட்டி போட்டால் உடனே சாப்பிட்டோன்ட்டு. வெளியிடம் ஃபர்ஸ்ட் அப்படி தான் இருக்குது. குட்டி போட்டோன்னே கொஞ்சம் சாப்பிட்டேன். ஒரு பைட்ஸ் குட்டி தான் சாப்பிட்டேன். சரி பரவாயில்ல, நான் அப்படி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு பைஸ் குட்டியை தான் கைஸ் சாப்பிட்டுச்சு. போக போக இப்போ குட்டியெல்லாம் சாப்பிட வெளியிட்டு அப்படியே நான் வச்சுருவேன். குட்டி போட்டாலும் அப்படி தான் இருக்கும். ஒரு 1 வீக்கான அப்புறம் நான் செப்பரேட் பண்ணி சொல்லுவோம். கடைசியாக எல்லா குத்தியும் பிடிச்சாச்சு. இவ்வளோ இருக்கு எத்தானாலும் ஒரு 100 ப்ரைஸ் மேலே தான் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் பிடிச்சி டப்பில் போட்டுடலாமா? மொத்தம் 2 டப் வச்சுருக்கேன். ஒரு டப்பில் பாதி, இன்னொரு டப்பில் இன்னும் கொஞ்சம் 2 பிரித்து போட போகிறாங்க கைஸ். இதெல்லாம் எல்லாமே ஒரே டப்பில் போட்டுருந்தேன். இடம் பார்த்தாம ப்ரோத்தம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். நம்ம எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுக்குறோமோ ப்ரைஸ்லாம் அவ்வளோ சீக்கிரமாக வளரும் கைஸ். அதுவும் இல்லாமல் ப்ரோட்டீன் ஃபுட்டாக போடணும். நான் ப்ரைஸ்க்கு நாட்டின் தேங்க்ஸ் போடுறேன். அது போடுற பெஸ்ட்டு ரிசல்ட் வரைக்கும் க்ரோத்தும் நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப்